வணக்கம் நண்பர்களே. ஜனவரி 13, 2026 நிலவரப்படி தொடர்ந்து 19வது நாளாக தமிழ்நாட்டில் இடைநிலை ஆசிரியர்கள் போராடி கொண்டு வருகிறார்கள். நம் பிள்ளைகளுக்கு எழுத்து, வாசிப்பு, வாழ்க்கை கற்றுப்படுவர்கள் யாருங்க? ஆசிரியர்கள் தாங்க. அவங்க இன்னைக்கு சாலையில் நின்று போராட்டம் பண்ணுறாங்க. ஏன் இந்த போராட்டம்? யாருக்காக போராட்டம்? இதனால் பாதிக்கப்படுறது யாருங்க? இது எல்லாத்த பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். இந்த சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். இந்த போராட்டம் எதற்காக அப்படின்னா, ஒரே பாடம், ஒரே பொறுப்பு, ஒரே வேலை, ஆனால் சம்பளம் மட்டும் வேறங்க. இதுதாங்க அவங்களுடைய முக்கிய காரணம். அதாவது 2009 ஜூன் மாதத்துக்கு பிறகு ஜாயின் பண்ணவங்களுக்கு ஒரு சம்பளமும், அதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணவங்களுக்கு ஒரு சம்பளமும். ஆனால் இவங்க 2 பேர்த்துக்கு ஒரே வேலை, ஆனால் சம்பளம் மட்டும் வேறு. அதாவது 2009 ஜூனுக்கு பிறகு ஜாயின் பண்ணவங்களுக்கு கிட்டத்தட்ட 3170 ரூபா குறைவான சம்பளம். அது இப்போ தற்போதைய நிலைமையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 ரூபா டிஃப்ரெண்ட் வருது அப்படிங்கிறாங்க. இதுதான் அவங்களுக்கு கேட்குறது. நாங்கள் ஒரே வேலையில் இருக்கிறோம், ஒரே பாடம் எடுக்கிறோம், ஆனால் 2009க்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு ஒரு சம்பளம், பின்னாடி ஜாயின் பண்ணவங்களுக்கு ஒரு சம்பளம். இதை சரி பண்ணுங்க, இந்த ஊதிய முரண்பாட்டை சரி செய்து கொடுங்க அப்படிங்கிறத அவங்க ஆசிரியர்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்குது. இப்போ தற்போது இருக்கக்கூடிய திமுக அரசு பார்த்திங்கன்னா தேர்தல் வாக்குறுதியாக, அதாவது தேர்தல் வாக்குறுதி எண் 311 பிரகாரம் ஊதிய முரண்பாடு கண்டிப்பாக கலைந்து தரப்படும் சொல்லி அறிவிச்சிருந்திருக்காங்க. அதை இப்போ கேட்டு போராடுறாங்க. முக்கிய கோரிக்கையே இதுதான். ஒரே வேலைக்கு ஒரே சம்பளம் கொடுங்க. நாங்கள் வேறு எந்த கூடுதல் சலுகையும் கேட்கலாங்க, புதுசாக எதையுமே கேட்கலாங்க. நியாயமான சமத்துவத்தை தான் நாங்கள் கேட்குறோம் அப்படிங்கிறதா ஒன்று. இன்னொன்று, பகுதி நேர ஆசிரியர்கள் நீண்ட காலமாக குறைஞ்ச சம்பளத்தில் வேலை செஞ்சிட்ருக்கோம், எங்களுக்கு பணி நிரந்தரம் செஞ்சு கொடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேட்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ போராட்டம் தற்போது நிலைமையில் என்ன இருக்குன்னா, தமிழ்நாடு முழுசாக போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆசிரியர்கள் பள்ளிக்கு செல்லாமல், இப்போ ஸ்கூல் ஓப்பன் ஆகிருக்கு, ஆனால் பள்ளிக்கு செல்லாமல் போராடிக்கிட்டு இருக்கவங்க இருக்காங்க. இதனால் சில இடங்களில் கைது, நோ ஒர்க் நோ பேங்கிற மாதிரி நடவடிக்கையும் எடுத்துகிட்டு வராங்க. இது ஆசிரியர்கள் மத்தியில் பெரும் கடும் அதிருப்தியில் இருக்குது. அரசு தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பிரச்சனை பரிசீலனையில் இருக்குது, பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பல ஆண்டுகளாக இதே தான் சொல்லிகிட்டு இருக்கீங்க, ஆனால் இது தீர்வு மட்டும் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது அவங்களுடைய வாதமாக இருக்குது. இந்த போராட்டம், ஆனால் எப்படி இருந்தாலும் இந்த போராட்டம் யாரை பாதிக்குதுன்னா, ஆசிரியர்களையும் பாதிக்குது, மாணவர்களை பாதிக்குது, பள்ளிகளை பாதிக்குது, கல்வியினுடைய தரம் பாதிக்கப்படுகிறது. இது அரசு கவனத்தில் கொண்டு மாணவர்களின் எதிர்காலம், ஆசிரியர்களின் நலன் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு ஒரு நல்ல முடிவை அறிவிக்க வேண்டும். நன்றி.